சம்பள உயர்வு தொடர்பிலும் அடிப்படை தேவைகள் தொடர்பிலும் தமது பிரதிநிதிகள் செயற்படும் விதம் வேதனை அளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். உருத்திரபுரி யட்லாந்தோட்டை எக்ஸால் தோட்ட மக்கள் நீண்ட காலமாக குடிநீரை பெறுவதில் பாரிய இடரை எதிர்நோக்குகின்றனர். எக்ஸால் தோட்டத்தில் உள்ள சுமார் 300 குடும்பங்கள் இந்த கிணற்று நீரையே நம்பியுள்ளனர். எனினும் வளமை போன்று வறட்சி காரணமாக கிணற்றில் நீர் குறைவடைந்துள்ளதால் பாரிய குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக இந்த மக்கள் அங்கலாய்க்கின்றனர். காலையில 8 மணிக்கு ஒரு பக்கெட் தண்ணி போட்டோம்னா 20 நிமிஷம் கொண்டு தான் ஒரு சின்ன பக்கெட்ல தண்ணி இருக்கிறது. ஜனவரி மாசம் வந்தாலே போதும், அவங்க ஏப்ரல் வரைக்கும் தண்ணி பிரச்சனை தான். காலையில 6 மணிக்கு ஒரு வாளியை கொண்டு போட்டோம்னா ராத்திரி அன்றைக்கு 1 மணி 2 மணி ஆயிருக்கு ஒரு வாளி தண்ணி எடுக்க. இது காலங்காலமா எங்களுக்கு இருக்குது. ஆனா இத்தனையும் அரசியல் வராங்க போறாங்க என்னென்னமோ செய்யறாங்க. ஆனா இதை பத்தி எதுவுமே கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. இரவெல்லாம் தூக்கம் முடிச்சு தண்ணி எடுத்து வச்சுட்டு தான் நாங்க போகணும். அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதேவேளை அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமலும் சம்பள அதிகரிப்பின்றியும் சிரமப்படும் தாம் தொடர்பில் தமது பிரதிநிதிகள் பாராமுகமாக செய்யப்படுவதாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ரஞ்சன் வந்தாரு எல்லாம் செய்வாரு அப்படின்னு சொல்லி உதவி செய்வாருன்னு எதிர்பார்த்தோம். அவர் எங்களை எதிர்பார்க்க எந்த உதவியும் செய்யற மாதிரியே தெரியல. சிதாம்பரம் ஐயா வந்தாரு, அவர் நாங்க எல்லாமே செஞ்சிருவோம் அப்படின்னாரு. நாங்களும் ஏமாந்து போய் சிதாம்பரம் ஐயா செஞ்சு கொடுத்துருவாருன்னு ஓட்டு போட்டோம். இன்ன வரைக்கும் எதுவுமே இல்ல. வடிவேல் சுரேஷ் ஐயா லாமனகன் தான் தூக்கிட்டு வந்தாரு. நாங்களும் நினைச்சோம் அடே அப்பா அவரு உடனே கிடைச்சிரும், இந்த தொழிலாளிக்காக கஷ்டப்பட்டவர் அவர் தான் அப்படின்னு நினைச்சோம். அவர் அதே தான் லாமனகான் தூக்கிட்டு போனாரு. அடுத்த நாளே முடிவு பண்றேனாங்க. இதுவரைக்கும் எந்த முடிவும் வரல. திகாம்பரம் ஐயா 1000 ரூபாய் வாங்கி தரேனாரு, அவரும் வாங்கி கொடுக்கல. ரணில் விக்ரமசிங்க 23ஆம் தேதி எங்களுக்கு உடனே சம்பளத்தை கூட்டி தரேன், 1000 ரூபாய் சம்பளத்தை வாங்கி தரேனாரு, அவரு அஞ்சது கொடுக்கல. எங்களை அரசாங்கமும் ஏமாத்துது, தொழிற்சங்கவாதியும் ஏமாத்துறாங்க. ஒரு நாள் எங்களை வாழ விடுறதுக்கு இல்லாமக்கிறது இந்த அரசாங்கமும் தொழிற்சங்கவாதியும் தான். எங்களுக்கு உடனடியாக இந்த அரசாங்கம் சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும். இல்லன்னு சொன்னா நாங்க எந்த ஒரு கட்சிக்கும் ஓட்டு போடுறதும் இல்ல, எந்த ஒரு தொழிற்சங்கத்துக்கும் இனிமே சந்தாபனம் கொடுக்கறதும் இல்ல.